ஒரு சிறிய அமைதியான கிராமத்தில் ராமு என்ற விவசாயி தனது மனைவி லட்சுமி மற்றும் அவர்களின் 2 குழந்தைகளான கண்ணன் மற்றும் மீனா ஆகியோருடன் வசித்து வந்தார். அவர்களின் குடும்பம் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தது. அவர்கள் இயற்கையுடன் மிகவும் நெருக்கமாக வாழ்ந்து வந்தனர். ஒவ்வொரு நாளும் தங்கள் வயல்களில் வேலை செய்யும்போது ஒருவருக்கொருவர் அன்புடனும் அக்கறையுடனும் உதவிக் கொண்டனர். ஒரு நாள் மாலையில் நீண்ட நேர வேலைக்குப் பிறகு ராமு தனது குடும்பத்தை அவர்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள பெரிய ஆலமரத்தடியில் அமர செய்தார். அந்த மாலை நேரத்தில் சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. வானம் ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்களால் நிரம்பியிருந்த தருணத்தில் தன் குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்லத் தொடங்கினார். ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி நமது ஊரில் வீரன் என்ற ஒரு நல்ல மனிதர் இருந்தார். வீரன் பணக்காரர் அல்ல, ஆனால் அவர் தாராள மனம் படைத்தவர். எப்பொழுதும் உதவி தேவைப்படுவோருக்கு தேவைப்படும் உதவிகளை செய்வார். ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்த போது ஒரு பறவை அடிபட்டு கிடப்பதைக் கண்டார். உடனே காயம்பட்ட பறவையை தன்னுடன் வீட்டிற்கு எடுத்து வந்தார். வீட்டில் வீரனும் அவரது மனைவியும் பறவை முழுவதுமாக குணமடையும் வரை நன்கு பராமரித்தனர். பறவையும் பூரண குணமடைந்தது. பறவை தனது நன்றியை காட்டும் விதமாக வீரனுக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தது. அதன்படி நீங்கள் எப்பொழுது என்னை உதவிக்கு அழைக்கிறீர்களோ அப்பொழுது நான் உங்களுக்கு உதவுவேன் என்றது. கண்ணனும் மீனாவும் ஆர்வத்துடன் கதையை கேட்டுக்கொண்டிருந்தனர். ராமு தொடர்ந்தார். வருடங்கள் கடந்தன. கிராமம் முழுவதும் வறட்சியில் வாடின. ஆடு மாடுகளுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. மனிதர்களும் தண்ணீரின்றி தங்கள் பயிர்கள் கருகுவதைக் கண்டு மிகவும் கவலையடைந்தனர். ஊரில் உள்ள வறட்சியைக் கண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் வீரன் சோகத்தில் ஆழ்ந்திருந்தார். திடீரென அந்த பறவை தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு உதவுவேன் என்று கூறியது நினைவிற்கு வந்தது. அதன்படி அந்த பறவையை மழை வேண்டி உதவிக்கு அழைத்தார் வீரன். பறவையும் வந்தது. கூடவே மழை மேகங்களையும் அழைத்து வந்தது. மழை பெய்தது. ஊர் முழுவதும் பசுமையாய் மாறியது. தேவையான தண்ணீர் ஊருக்கு கிடைத்தது. இவ்வாறு தன் கதையை முடித்தார் ராமு. தன் குழந்தைகளை பார்த்து கூறினார். கண்ணா, மீனா, நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் மற்றவர்கள் மேல் காட்டும் கருணை, அன்பு அனைத்தும் ஏதாவது ஒரு வழியில் உங்களை தேடி வரும். கண்ணனும் மீனாவும் தலையசைத்தனர். இந்த கதை மூலம் ஈர்க்கப்பட்டு வீடு திரும்பினர். இந்த சிறிய அழகான குடும்பம் சந்தோஷமாகவும் நன்றியுணர்ச்சியுடனும் வாழ்ந்தது. ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.